ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீதமான இட்லி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்ன ரெசிபின்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனால் அது அந்த நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிடும். சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை இதே போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும். ஸோ நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா ஸ்மேஷ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி இப்போ ஒன்றும் அதிகமாக வெந்திருக்கு. நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடும் பொழுது தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகி வந்துடும். கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து நமக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக நம்ம மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் ட்ரையாக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி வேக நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம தண்ணி தெளித்து விட்டுருக்கோம். ஸோ வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். தண்ணி தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த அளவு நமக்கு வெங்காயம் தக்காளி ரெடியாகி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 இட்லி மீதமாக இருக்குது. அதை நான் எடுத்திருக்கேன். இட்லி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. ஸோ 4 இட்லிக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து உடனே கலந்து விடாதீங்க. முட்டை சேர்த்து 1 நிமிஷம் போல் அப்படியே வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக அப்படியே கலந்து விட்டீங்க அப்படின்னா முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நமக்கு கிடைக்கும். சாப்பிடும் பொழுது முட்டை நிறைய இருக்கிறது போல், அதாவது எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை ஒரு பாதி அளவு கலந்து விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் சேர்த்தும் நம்ம கலந்து விடலாம். நம்ம முட்டையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் ஹெவியாக வராது. அதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டை வறுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லியை உதுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. நமக்கு மீதமான இட்லி இருக்கும் பாருங்கள், அது நம்ம உதுத்து விடும் பொழுது நமக்கு சூப்பராக அது உதிர்ந்து வந்துடும். ஸோ நீங்கள் சூடாக இட்லி எடுத்து அதை உதுத்து விடும் பொழுது கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா இட்லி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உதுத்திங்கன்னா சூப்பராக உதிர்ந்து வந்துடும். இப்போ முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலந்து விடும் பொழுது கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கூட நல்லா உதிர்ந்து வந்துடும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த இட்லி முட்டை மசாலா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.